Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 13th February 2023. ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய நிலவரத்தை பார்க்கலாம். வெள்ளி என்று போன வாரம் முடியும் போது டவ் ஜோன்ஸ் அமெரிக்க சந்தையானது ஓரளவுக்கு பெரிய மாற்றம் இல்லை. டவ் ஜோன்ஸும் S&P 500 மார்ஜினலி அப், நாஸ்டாக் கொஞ்சம் மார்ஜினலி டவுன் அப்படிதான் முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் 0.5%, S&P 500 0.2% ஏறியும், நாஸ்டாக் 0.6% இறங்கியும் முடிந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதை ஒட்டி ஆசி சந்தையில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீக் நோட்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி மார்க்கெட்ஸ் எல்லாமே இறங்கி தான் தற்போது துவங்கி இறங்கி வியாபாரமாகி வருகிறது. சீனாவுடைய சங்கை மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதை ஒட்டி நம்முடைய சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கப்பூர்ல வியாபாரம் கூடிய நம்மளுடைய நிப்டி ஆனது HX நிப்டி என்ற பெயர்ல இப்போ மார்ஜினலி டவுன் ஆர் நெகட்டிவ் பயாஸ் அப்படி சொல்லக்கூடிய வகையில சற்றே இறக்கத்துடன் துவங்குவதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் நாம் அதை கவனத்துடன் கையாள வேண்டும். திரும்பவும் இந்த இடத்துல ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா எஃப்ஐஸ் பையரா மாறிட்டு இருக்கிறப்போ கவனமா கையாள வேண்டும். பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நிப்டியை பொறுத்த மட்டில் இப்போதைக்கு சப்போர்ட் அப்படின்றது 17,450லையும் ரெசிஸ்டன்ஸ் 18,100லையும் வச்சிருக்கோம். ஏன்னா அந்த 17,800 மார்க் முன்னாடி ரெசிஸ்டன்ஸா இருந்தது, அதை பிரேக் பண்ணிருக்கு. அங்கேயே தான் இப்போதைக்கு அது மேலும் கீழே நகர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிப்டி பேங்கை பொறுத்த மட்டும் 39,000 மிக முக்கியமான ஆதரவு வாய்ப்பு இருக்கிறதா எடுத்துக்கலாம். மேல இப்போ 42,400 உடனடியான ஒரு தடைநிலை ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கிறதாக நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 10-year பாண்ட் ஈல்டு ஸ்லோலி கோயிங் அப் அப்படின்னு 3.74 பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்லாம் பாருங்க 3.4, 3.5, 3.74 இது நம்முடைய பங்கு சந்தைக்கு சற்றே எதிரான ஒரு நிகழ்வாக பார்க்கணும். டாலர் இண்டெக்ஸும் ஓரளவுக்கு அதே நிலையில் தான் இருக்கு. 107.6, 103.7, முன்னாடி 103.6, பெரிய மாற்றம் கிடையாது. பிரெண்ட் க்ரூட் பொறுத்த வரைக்கும் அது ஸ்லோலி கிளைம்பிங் அப். ஆனா ஒரு டிப் அடிச்சது பாத்தீங்க $80, அதன் பிறகு மெல்ல மெல்ல 83, 84, 85, 86 கிட்ட வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். அதுவும் நம்முடைய பொருளாதாரத்துக்கு எதிர்மறையான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கணும். கோல்டு பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. 1944 போன்ற ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு இப்போதைக்கு அப்படின்றது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இல்லைன்னா இப்போதைக்கு ஒரு பக்கவாட்டு நகர்வுக்கு மாறி இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு அவுன்ஸ் $1,861 என்ற விலையில் இருப்பதாக பார்க்கிறோம். USD INR பெரிய மாற்றம் இல்லை. 82.60, 82.55 என்ற நிலையில் இருந்தது. ஆகவே தற்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலையான இடத்துல USD INR இருந்தாலும் கூட கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அது 83 கிட்ட போகுது, அப்புறம் திரும்ப 81 போதாக இந்த $2 மேலே கீழே நகர்றதை நம்ம பார்க்கிறோம். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பையரா மாறி இருக்கிறாங்க. இதனுடைய ஃபாலோ த்ரூ இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தத்தில் அவங்க நெட் ஆன் நெட் ஷார்ட்ல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில இப்ப வாங்குதல்ன்றது ஷார்ட் கவரிங்க எந்த அளவுக்கு குறைக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். அதுவே கூட போதும் பொதுவா மார்க்கெட் ஏறுறதுக்கு. டிஐஸ் இவங்க பையரா இருக்கும், செலரா மாறது வழக்கம் தான். ஆனால் சிறிய அளவுக்கு விற்பனையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால எஃப்ஐஸோட பையிங் இன்னைக்கும் நடந்தால் சந்தையானது மேல் நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல ஃபியூச்சர்ஸ் நிப்டியை லைவ் அனலைஸ் பண்றோம். அன்னன்னைக்கு வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ஒரு முழுமையான பயிற்சி வகுப்பு, டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், F&O எல்லாமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க வேலையை முடிச்சுட்டு கம்ஃபர்டபுளா படிக்கிறதுக்காக இரவு 8லிருந்து 9 மணிக்கு ஆன்லைன் மூலம் இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு இது ஆரம்பிக்கிறது. இது இன்னைக்கு இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான கடைசி வாய்ப்பு. கேண்டில் வகையை பார்க்கும்போது இது டோஜி வகையான கேண்டில் ஆகும். இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கிறத பாருங்க. கடைசி 2 நாளுமே டோஜி வகையான கேண்டில். இது புல்ஸ் அண்ட் பேர்ஸ் 2 பேருக்குமே ஒரு சமமான ஒரு போட்டி இருப்பதை காட்டுகிறது. ஒரு ஏற்றத்தின் பிறகு வரக்கூடிய இந்த ரெண்டுமே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு தற்காலிக இறக்கமாக இதை பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த 2 கேண்டிலுடைய உச்சம் உடைக்கப்பட்டால் வலுவான ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.